சரி, இந்த கலை நிகழ்ச்சியை எப்படி நடத்த போறீங்க? அப்பா, இத மாணவர்களே நடத்துறாங்க. இதுக்கு போய் பரதநாட்டியம் நாடகம் அது இதுன்னு போனா அதை கத்துக்கிறதுக்கு நேரமாகும், செலவும் ஜாஸ்தி. அதனால குறவன் குறத்தி ஆட்டம் நடத்தி விடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம்ப்பா. குறவன் குறத்தி, அதுல என்ன விசேஷம்? அதான்ப்பா, எப்படி வேணா ஆடலாம், என்ன வேணா பாடலாம். அதை கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல, செலவும் கம்மி. இந்த குறவனா வேஷம் போட போறது யாரோ? ஏன், நான் தான்ப்பா. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்பா. கேட்டியா? ஜாதி புத்தி விடுதா பாத்தியா? இவனுக்கு குறவன் வேஷம் ரொம்ப பிடிக்குமா? ஆமா, இவன் என்ன குறவனா வேஷம் போடுறது? இங்க வாங்கடா. அப்படி என்னப்பா? இந்த குறவன் நடிப்பை கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னியே, அது தப்பு. எந்த தொழிலையும் ஒரு நுட்பம் இருக்குது, அது தெரியாம நாம இறங்க கூடாது. இப்போ நீ படிப்புல ஃபர்ஸ்ட், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட், விளையாட்டுல ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் தான். அது மாதிரி குறவன் வேஷம் போட்டு நடிக்கிறதுலயும் ஃபர்ஸ்டா வரணும், பரிசு வாங்கணும். அது எப்படி வாங்க முடியும்? குறை கூட்டத்தோட ரியாலிசம், அதாவது இயல்பான பாவம் உன் நடிப்புல அப்படியே இருக்கணும். அது எப்படி இருக்க முடியும்? ஒரு குறை கூட்டத்தை கூட்டிட்டு வந்து 2 வேளை சோத்த போட்டு அவங்க எப்படி ஆடுறாங்க பாடுறாங்க, அவங்க நட உட பாவனை இதெல்லாம் எப்படி, எல்லாத்தையும் நீ அப்படியே கிரகிக்கணும். நீ கொஞ்சம் பார்த்தாலும் போதும் உனக்கு அது அப்படியே வந்துடும். ஏன் அவன் புச்சாலி, வேற என்ன? போ, முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணு. அவ்வளவுதானப்பா. இப்பவே போய் ஊர்ல எங்க குறை கூட்டம் இருக்கோ அத்தனையும் பிடிச்சு கொண்டாந்துடுறேன். என்னப்பா? ஊர்ல எங்க தேடியும் குறை கூட்டத்தையே காணப்பா. வர்ற வழியில ஒரு குறவன் தனியா சுத்திட்டு இருந்தான், பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டேன். தனியாவா? குறவன் கூட்டமா இல்ல இருக்கும். ஏன்பா, நீ கூட்டிட்டு வந்தது குறவன் தானா? அது சரி, இவன் ஜாதி குறவன் தான். எப்படி சொல்றீங்க? இந்த சமே இருக்க, இந்த சவுண்ட் குறவனை தவிர வேற யாருக்கும் வராது. வாங்க வாங்க வாங்க. சாமி கூட்டியாந்து சாமி என்ன சாமி வேணும்? பாச்சு ஊசி கஸ்தூரி கோராஜ்ரே எல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. நீ சாப்பிட்டியா? சாப்பிடணும் சாமியா. அதானே லட்சுமி, முதல்ல அவனுக்கு சோத்த போடு. சாப்பிட்டான்னா எதையும் திரும்ப ஆடி காட்டுவான். உட்காருப்பா. பரவாயில்ல, உட்காருப்பா. சாரி சாமியா. பாத்தியா எப்படி உட்கார்றான்? பாத்தியா? இதெல்லாம் தான் பாத்துக்கணும். லட்சுமி, வா வா வா, சீக்கிரமா போடு. பாரு பாரு, என்ன குயிக்கா எப்படி நின்னு வாங்கலாம் பாரு. இந்த சின்ன சின்ன விஷயங்களை தான் நல்லா கவனிக்கணும். உட்கார்ந்து சாப்பிடுப்பா. நான் அப்புறமா சாப்பிடுறேன் சாமியா. அதுக்கு இல்லப்பா, என் பிள்ளைங்களுக்கு முன்னால நீ ஆடி காட்டணும். சாப்பிட்டா ஜோரா ஆடுவே இல்ல, அதுக்காக. என்ன சாமியே, சோறு போட்டா ஜோறு போயிடும் சாமியே. நான் சோறு தின்னா தூங்கி போடுவேன் சாமி. தின்னா தூங்கி போயிடுவேன். நல்ல வேலை சொன்னியப்பா. உன் இஷ்டம் போல அப்புறமே சாப்பிடு. இந்த மாதிரி நல்லா கவனி. என் பிள்ளைங்க காலேஜ்ல குறவன் குறத்தி வேஷம் போட்டு ஆட போறானுங்க. அது எப்படின்னு கொஞ்சம் ஆடி காட்டு சாமியா. குறவன் குறத்தி 2 ஆட்டத்தையும் ஆடி காட்டுமா சாமியா? ஆமாப்பா. என் குறத்தி இல்லையா சாமியா? ஏன்பா, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? சாமியா, கல்யாணம் காட்சி புள்ள குட்டி எல்லாம் எனக்கு இருந்துச்சு சாமி. என் கூடாரத்தை திடீர்னு ஒரு நாள் இடி வந்துட்டு சாமி. எல்லாரும் அனாதைக்கு போட்டு எல்லாரும் போயிட்டாங்க சாமி. சாமியா, என் புள்ள மட்டும் இருந்தான்னா இதோ இவரு கணக்கா இருப்பார் சாமி. நல்லா இருப்பார் சாமி, மவராச கணக்கா. அவனை பெத்தாலே என் பஞ்சாதி, அவளை பார்த்தாலே பசி போயிடும் சாமி. பார்த்தாலே பசி போயிடும். இந்தப்பா, என்ன நீ? என் பிள்ளைங்க சந்தோஷமா ஆடி பாடணும், அதுக்கு எப்படின்னு கேட்டா இப்படியா? நீ போப்பா, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். சாமி, நான் ஆடி காட்டுறேன் சாமி. என்னத்த ஆண்டடி பாரு சாமிய. எங்க பாப்போம். நாட்டுக்குள்ளே பல சாதி, நதி குறவன் நாங்க ஒரு சாதி. எங்க கூட்டத்துக்கு தனி நீதி, யாரு கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் மறுவாதி. அடி அஜிக்தா ஜிலிக்தா அஜிக்தா ஜிலிக்தா அஜிக் 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 அடி அஸ் அடி அஸ் அடி அஸ் அடி அஸ். ஐயோ ஐயோ ஐயோ. எப்படி சாமியா? இன்னொரு பாட்டு பாடி நல்லா ஆடு பாக்கலாம். அதினா சாமி, இன்னொரு பாட்டு சேர்ந்து ஆடுறதுக்கு தான் குறத்தி இல்லன்னுட்ட சாமி. அந்த குறத்தி கிட்ட குறவம் பாடுற மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கா? இருக்கு சாமியா, இருக்கு. அதுல உன்னை எடுத்து விட. இந்த 5 ரூபா பணம் வச்சுக்க, நல்ல பாட்டா பாடி ஜோரா ஆடு பாக்கலாம். சார் சாமியே. குறத்தி வாடி அங்குப்பி இந்த கூட்டத்தில நீ பிறந்த தப்பி, ஒரு சாடையில பார்த்தாக்க பப்பி, செவ்வாது பொட்டு வைக்கும் டப்பி, குறத்தி வாடி அங்குப்பி.
இந்தப்பா நிறுத்துப்பா. என்னப்பா இது? இந்த அழுக பாட்டை கேட்கறதுக்கா 5 ரூபாய் பணமா அவ்வளவு ஷோரூம் போட்டோம்? போ சாமி, உன் பணம் எனக்கு வேணாம் சாமி. எனக்கு என் பஞ்சாதி நினைப்பு வந்துட்டு சாமி. உன் பணத்தை வச்சு என் பஞ்சாதி வாங்க முடியல சாமி. நீ போட்ட சோறு கூட எனக்கு வேணாம் சாமி. நீ எடுத்து சாமி. ஐயோ, அதை வச்சுட்டு நாங்க என்னப்பா பண்றது? சாமி குறைசாமி, நல்ல நேரத்துல அதை எடுத்துட்டு ஆளை குடிச்சாமி. சரிதான் சாமி. என்னடா பாக்குற? நீ அழைச்சிட்டு வந்த ஆள் போறானேன்னு பாக்குறியா? அரஞ்சனா பாரு. இல்லப்பா. வர உள்ள நல்ல ஆளை கூட்டிட்டு வந்த ராஜா. டேய் டேய், என்னடா இது? ஏன்டா அழுவுற? ஏன்டா? இல்லப்பா, அந்த குறவாடுறத பார்த்ததும் எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சுப்பா. அடா போடா, அவன் யாரோ என்னவோ, அவன் பொஞ்சே அதை நினைச்சு அவன் அழுகுறான். போடா உள்ள போடா போடா. நல்ல புள்ளைங்க இவங்களோ, இவங்க ஆட்டம். குப்பி, என்ன இது திடீர்னு? இங்க எப்ப வந்த? இத்தனை வருஷமா எங்க இருந்த? நான் மலையாள சீமையில ஊசி பாசி வித்து போயிச்சுக்கிட்டு இருந்த சாமி. என்ன விடு சாமி. சாமி, இப்ப உன் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டு போச்சே, அந்த ஆள் இங்க எதுக்கு வந்துச்சு? ஏன் வந்துச்சு? ஏதோ ஆட வச்சு பாட வச்சு பாக்கணும்னு பிள்ளைங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஏன் சாமி, அதுதான் என் புருஷன் சாமி. என்னடா இது? தான் ஆடலைன்னாலும் தான் சத ஆடுன்னு சொல்லுவாங்களே, அதனை இன்னைக்கு தான் என் கண்ணால பார்த்தேன். குப்பி, உன் புருஷன் அழுததும் உன் மகனும் தன்னை அறியாம கண்ணீர் விட்டுட்டான். குப்பி சாமி, அதைத்தான் சாமி நான் கேட்க வந்தேன். அவன் தான் பிள்ளைங்கிறது என் புருஷனுக்கு கண்டிப்பா தெரியாது. அப்பன மகனுக்கு தெரியாது, மகன அப்பனுக்கு தெரியாது. குப்பி, உன் மகன் எப்படியெல்லாம் வளரணும்னு நீ கனவு கண்டியோ, அந்த கனவுக்கு மேலேயே அவன் வளர்ந்துட்டு இருக்கான். படிப்பு, பண்பாடு, நடத்தை, நாகரிகம் எல்லாத்துலயும் அவன் முதல் மாணவனா தேறிக்கிட்டு வரான். இந்த வருஷம் டாக்டர் படிப்புக்கு படிக்க போறான். அதையும் படிச்சு முடிச்சு அவன் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் உன் பிள்ளைய நான் உங்ககிட்ட ஒப்படைச்சுறேன்டாயே. வேணாம் சாமி, வேணாம் சாமி. ஏன் ஏன்? அவன் டாக்கிட்ட ராந்தும் அவன் அவங்க அப்பங்கிட்டயும் ஒப்படைச்சிட்டு சாமி. குப்பி, என்ன இது? அவனை பெத்து வளர்த்து அரும்பாடு பட்டு ஆளாக்கி அவன் சம்பாதிக்கிற நிலையில அவன் அப்பங்கிட்ட விடுறதாவது அந்த பலனை நீ இல்ல அனுபவிக்கலாம். சாமி, ஒரு குரத்தி மாமன் சம்பாதிச்சு ஒரு குரத்தி திங்கன்னா சாமி நான் இந்த பாடுபட்டேன். அவன் மேலுக்கு வரத பார்த்து என் குறை கூட்டமே மேலுக்கு வரணும் தான் சாமி நான் துடியா துடிச்சேன். அது நடந்தா போதும் சாமி. சாமி, நான் வரேன் சாமி. நெல்லு குப்பி, பிள்ளைய பார்க்க வேணாம். ஏன் சாமி? அவன் என்ன பார்த்துட்டானா எக்கச்சக்கமா? கவலைப்படாது, அவன் உன்னை பார்க்காம நீ அவனை பார்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வேணாம் சாமி. மாதிரி குப்பி, பெத்தவளை எனக்கு தெரியாது, இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்கிற. கொஞ்சம் அப்படி நெல்லு நெல்லு சொல்றேன். என்ன பையன் பழுத்தா மட்டும் போதுமா? வீட்டு வேலையெல்லாம் கவனிக்க வேண்டாம். இங்க இருக்கிற செடி கொடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊத்துனா என்ன? என்னப்பா என்னாச்சு? அங்க பாரு, அது என்னமா வாடி கிடக்குது பாரு. காலையில தானே தோட்டக்காரன் தண்ணி ஊத்துனா, நல்லா தானப்பா இருக்கு. என்னடா பெரிய தோட்டக்காரன், என்ன வெயில் அடிக்குது, அது என்னமா வாடி கிடக்குதுன்னு எனக்கு இல்ல தெரியும். தண்ணி ஊத்தி பாரு, உனக்கும் தெரியும். போட சாமி, இன்னும் நல்லா குளிர குளிர பாரு. டேய், சீக்கிரமா ஊத்துடா. நல்லா குளிர குளிர ஊத்து. வேகமா ஊத்தாதடா, வேறு வெவ்வேறா போயிடும். நிதானமா நிறுத்தி ஊத்துடா. போருமாப்பா? என்னத்த போருமா? போருமா போதும் போட. அப்பப்ப கவனிச்சுக்க. என்ன புரியுதா? என்னமோ வந்துட்டு சாமி, என் தலைக்கு மேல நிக்கிற சாமி. நிக்காம என்னம்மா, அவனுக்கு வயசு 21 ஆயிடுச்சு இல்ல? ஆமா சாமி. குப்பி, நீ ஒண்ணு செய்ய. நாளைக்கு காலேஜ் நாடகத்துல அவன் நடிக்க போறான். அப்ப நீ அங்க வா. அவனுக்கு என்னென்ன மான மரியாதைகள் நடக்குதுன்னு உன் கண்ணார பார்த்து பிரின்சிபால் வரைக்கும் அவனை எப்படியெல்லாம் பாராட்டி பேசுறாங்கன்னு உன் காதார கேட்டு சந்தோஷம். ஆயிட்டு சாமி, வர சாமி, வர சாமி. அம்மாவோ ஐயாவோ காசி மணி ஊசி கையில் காசு இருந்தா வாங்க யோசி. நாட்டுக்குள்ளே பல சாதி, அதில் நரிப்புறவர் நாங்க ஒரு சாதி. எங்க கூட்டத்துக்கே தனி நீதி, பிறர் கொடுத்தா வாங்க மாட்டோம் மறுவாதி. இந்த நாட்டுக்குள்ளே பல சாதி, அதில் நரிப்புறவர் நாங்க ஒரு சாதி. எங்க கூட்டத்துக்கே தனி நீதி, பிறர் கொடுத்தா வாங்க மாட்டோம் மறுவாதி.
மாட்டுக்கு பின்னாலே சுத்துவோம் மறைஞ்சு சுத்துவோம் கால காட்டு நரி போல கத்துவோம் வாயால் கத்துவோம் வாலாட்டிக்கிட்டே நரி வந்தாக்கா முத்துவோம் மத்தளோட காய வச்சு நித்த நித்த மெத்துவோம் நாட்டுக்குள்ளே பல சாதி அதில் நரிப்புறவர் நாங்க ஒரு சாதி எங்க கூட்டத்துக்கே தனி நீதி பிறர் கொடுத்தா வாங்க மாட்டோம் மறுவாதி எத்தனையோ பேருக்கிட்ட இழந்த பயம் பாத்தியே எடுத்து பார்த்த பயங்களிலே இம்மா சைஸ் பாத்தியா சும்மா சொல்லியா எத்தனையோ பேருக்கிட்ட இழந்த பயம் பாத்தியே எடுத்து பார்த்த பயங்களிலே இம்மா சைஸ் பாத்தியா கைக்கு அடக்கமா நீ கடிச்சு பார்க்க வாட்டம்மா இருக்குது அதுதான் ஊரையெல்லாம் இசு இசு இசுன்னு இசுக்குது நாடோடி கூட்டம் நாங்க தில்லேலேலோ நாட்டில் நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க தில்லேலேலோ நாடோடி கூட்டம் நாங்க தில்லேலேலோ நாட்டில் நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க தில்லேலேலோ பாடான பாடுபட்டு தில்லேலேலோ பாடும் பணத்தை சேர்த்து வைக்காதவங்க தில்லேலேலோ பாடான பாடுபட்டு தில்லேலேலோ பாடும் பணத்தை சேர்த்து வைக்காதவங்க தில்லேலேலோ பாடி பாடி பழப்பவங்க தில்லேலேலோ பாடி பாடி பழப்பவங்க தில்லேலேலோ நாங்க ஆளை ஏற்று பழைக்க மாட்டோம் தில்லேலேலோ ஏலேலோ மாமா ஏலேலோ மாமி ஏலேலேலோ மாமா ஏலேலோ மாமி ஏ மாமா ஏ மாமி ஏ மாமா ஏ மாமி ஏலே மச்சான் பாடி பாடி பழப்பவங்க தில்லேலேலோ நாங்க ஆளை ஏற்று பழைக்க மாட்டோம் தில்லேலேலோ கூடி குடிய கெடுக்க மாட்டோம் தில்லேலேலோ கட்சி கொள்கை எதிலும் சேர மாட்டோம் தில்லேலேலோ என்ன குப்பி எப்படி உன் மகன் வேஷம் என்ன சாமி வேஷம் நீ இந்த அநியாயத்தை பண்ணாமா சாமி என்ன பண்ணிட்டேன் சாமி அந்த பயலுக்கு என் குறை கூட்டத்தோட வாசனையே அத்து போணுங்கிறதுக்காகத்தான் அவனை வாங்கிட்ட ஒப்படைச்சிட்டு பெத்த நான் ஊர் ஊரா ஒளிஞ்சு திரிஞ்சுகிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ இப்படி பண்ணலாமா சாமி அடடா, என்ன பண்ணிட்டேன் குப்பி சாமி என் மகன் நாடகத்துல ராசாவா வேஷம் கட்டிட்டு வருவான் மந்திரியா வருவான் துரையா வந்து இங்கிலீஷ் பேசுவான்னு ஆசையோட நான் காத்துக்கிட்டு நிக்கிறேன் அவன் இப்படி குறப்பயம் அவனா வேஷம் கட்டி ஆட விட்டுருக்கே இது என்ன அநியாயம் சாமி அது இல்ல குப்பி, பல ஏழை ஜனங்களுக்கு குடி தண்ணீர் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல காரியத்துக்காகத்தான் அவன் அப்படி வேஷம் போட்டுக்கிறான். என்ன காரியமோ சாமி சாமி இனிமே இந்த மாதிரி வேஷம் என் பிள்ளைக்கு போட்டோம் சாமி இல்ல தாயே, இனிமே அப்படி செய்ய மாட்டேன். என்ன மனு என்ன இது? எனக்கு மட்டும் மாலை போடுறீங்க, என்ன மட்டும் வாழ்த்துறீங்க. நான் மட்டும் தானே அந்த காரியத்தை செஞ்சேன். என்னோட சேர்ந்து என்னுடைய மாணவ சகோதரர்கள் நான் பாடுபடல. எல்லாத்தோட முக்கியமா கலை நிகழ்ச்சியில பங்கு கொண்ட கமலாவுக்கு ஒரு மாலை போட காணோம். என்ன இது? தம்பி, நானும் தான் நாடகத்துக்கு வந்திருந்தேன். உங்க ரெண்டு பேருடைய ஆட்டத்தை பாக்குறப்போ அசல் புருஷன் கொண்டாட்டி மாதிரியே இருந்துச்சு. என்ன சோடி பொருத்தம், சோடி பொருத்தம். ராஜா ராஜா கமலராஜா கமலராஜா. ஹலோ,
எம்எல்ஏ நம்பி போய் பேசுறேன். யாரு? கவுன்சிலரா? என்ன சமாச்சாரம்? என்னது? அந்த பொடி பசங்களா? எப்படி? சரி சரி சரி. என்னத்த சரி சரி சோரி சோரி. ஊருக்குள்ள என்ன விஷயம் நடக்குன்னு தெரியுமா? என்னையா நடக்குது? அன்னைக்கு ரெக்கார்ட் டான்ஸ் நடத்தக்கூடாதுன்னு சொன்னானே மாணவர் தலைவன். அவன் 10 பொடி பயலை சேர்த்துக்கிட்டு சேரியில ஒரு தண்ணி தொட்டியை கட்டி கொடுத்துட்டான். அதத்தான் கவுன்சிலர் சொல்றாரு. கவுன்சிலர் என்ன கண்டவன் சொல்றான். அதுதான்யா, இவ்வளவு பெரிய காரியத்தை அந்த பொடி பயலுங்க எப்படி சாதிச்சானுங்க? இதுல என்ன பெரிய தேவ ரகசியமா இருக்கு? அதுக்குன்னு சேர்த்த நிதி அதுக்குன்னு செலவழிச்சுட்டான். நாம ஐயோ விடுங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, தேர்தல் நேரத்துல ஒரு பொடி பயலுக்கு இவ்வளவு செல்வாக்கு வரப்படாது. அது நம்மளை எங்கேயோ போய் இடிக்கும். ஜாக்கிரதையா இருக்கும் நாம. அஞ்சாதே நீ அஞ்சாதே, அன்பின் வடிவே அஞ்சாதே. அஞ்சாதே நீ அஞ்சாதே, அன்பின் வடிவே அஞ்சாதே. காட்டில் வாழ்ந்த புலிகள் இங்கே கூட்டில் கிடக்குது சிறைப்பட்டு. நாட்டில் வாழும் மனித புலிகள் ரோட்டில் சுத்துது தறிக்கெட்டு. அஞ்சாதே நீ அஞ்சாதே, அன்பின் வடிவே அஞ்சாதே. அஞ்சாதே நீ அஞ்சாதே, அன்பின் வடிவே அஞ்சாதே. பெரிய யானைக்கு தலையை சிறுதாய் படைத்து இருப்பது எதை காட்ட? சில பெரிய மனிதர்க்கு சின்ன புத்தியும் இருக்கு என்பதை நினைவூட்ட. அஞ்சாதே நீ அஞ்சாதே, அன்பின் வடிவே அஞ்சாதே. நிலையில்லாமல் கட்சிகள் மாறும் அரசியல்வாதியின் சின்ன புத்தி. கருத்த கரடி நிறத்தை பார்த்தால் கண்முன் என்ன தெரிகிறது? கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கும் கணவான் மனசு தெரிகிறது. அஞ்சாதே நீ அஞ்சாதே, அன்பின் வடிவே அஞ்சாதே. சிங்கம் கர்ஜனை செய்வதை கேட்டாயா? கம்பீரத்தில் வங்க சிங்கம், இதன் கம்பீரத்தில் வங்க சிங்கம் கண்முன் தோணுது பார்த்தாயா? மழையின் துணையால் வானம் வந்து பூமியை தொட்டு தழுவிடுது. மனதின் துணையால் ஏதோ உறவு உலகில் இருவரை இணைத்திடுது. மனதின் துணையால் ஏதோ உறவு உலகில் இருவரை இணைத்திடுது. அந்தி மழை பிடிச்சா அவ்வளவு சீக்கிரமா விடாதுன்னு சொல்லுவாங்க. அது சரியா தான் இருக்கு. பயப்படுறேன். ஒண்ணுல ஒரு மீனா பயப்படாத. ஐயோ குடிச்சுக்கல யாரு கல்ல வேண்டுமோ? யாருங்க உள்ள? அம்மா யாருங்க உள்ள? யாருங்க உள்ள? யாருங்க? யாருங்க? கொஞ்சம் உள்ள வரலாங்களா? வாசாமே வாராசா. சரி சரி போது விடு. சும்மா இருங்க. இவ்வளவு நேரம் மழையில நனைஞ்சுக்கிட்டு உடம்பு ஜுரங்கிற வந்துட்டா? அதெல்லாம் ஒண்ணு வராது. பெரிய இரும்பு உடம்பு. திரும்ப எதுக்கு? திரும்ப சொல்ற சும்மா கேள்வி கட்டிட்டு.
மழையில நினைச்சு உடம்பெல்லாம் ஒரே தண்ணி. சாமே, ஏன் சாமே ஈர துணியால தடுத்த ஈர எப்படி சாமே போகும் சாமே? சாமே, இந்த துணியால தொடச்சுக்கலாமே சாமே? எந்த துணியா இருந்தா என்ன கொடுங்கம்மா. மழையில நனையறப்ப கூட இப்படி குளிர்ல, ரொம்ப குளிர்ற மாதிரி இல்ல. குளிருதா? விட 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 நடுங்குது சாமே, ரொம்ப குளிர்ந்து சாமே. ஆமாம்மா. வவுத்துக்குள்ள ஏதாவது சூடா போட்டா குளிர் போடு சாமே. ஏதாவது சாப்பிடுற சாமே? சாப்பிடலாமே. என்னமா வச்சிருக்கீங்க? அடுப்புல என்னமா இருக்கு? அது உனக்கு வேணாம் தாயி, உனக்கு வேணாம். கொஞ்சம் இருக்க சாமே. டீ படுத்து சாமே. சாமே, இது பாரு ஊத்திக்கிட்டு டாங்க படுத்து சாமே. அப்படி யாரு வந்திருக்கா? சாமே, என் சாமி வந்திருக்கு சாமே. என் குல தெய்வம் வந்திருக்கு சாமே. சாமே, நான் நினைச்சப்பெல்லாம் என் சாமி வரல சாமி. நான் நினைக்காதப்ப என் சாமி என் குடித்த தேடி வந்திருக்கு சாமி. என் குடித்த தேடி வந்திருக்கு. என்ன சாமி போட்டலாம்? பக்கோடா என்னைக்கு போட்ட சாமி? என்ன குட்டி எப்படி கேக்குற? நம்ம கடையில அன்னைக்கு போடுறதானே. நான் எடுத்துக்கிறேன் சாமி. எடுத்துக்கோ. சாமி சீக்கிரம் டீ படுத்து. நான் குளிர் காணிப்பேன், குளிர் காணிப்பேன். இல்லை கமலா? எனக்கு வேற ஒண்ணு இல்ல. தும்மல் சாமி, தும்மல். டீ குடி சாமி. ஐயோ, என்னம்மா நீங்க எங்களுக்காக மழையில போய் இப்படி நினைச்சிட்டு வந்திருக்கீங்க? பரவாயில்ல தாயி, பரவாயில்ல. என் பிள்ளைங்களுக்கு நான் செய்ய மாட்டேனா? உடலுக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா? இந்த உடம்புக்கு ஒண்ணும் வரா தாயி. இது மழையில நனைஞ்சு வெயில்ல காஞ்சு மரத்து போற உடம்பு தாயி. உட்கார் தாயி, உட்கார் சாமி. டீ குடி சாமி. சாமி 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 உட்காருச்சு சாமி. இன்னைக்கு படு சாமி, இன்னைக்கு படுது சாமி. என்னம்மா? நான் ஒண்ணு கேட்கட்டா சாமி? கேளுங்கம்மா. கோச்சுக்க மாட்டே சாமி? சும்மா கேளுங்கம்மா. இந்த ராஜாசி யார் சாமி? இந்த லட்டு 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 யார் சாமி? இது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுமா. சாமி, இந்த பொண்ணை விட்டா சாமி. இந்த மாதிரி பொண்ணு இருக்கு கிடைக்காது சாமி. கல்யாணம் படிக்க சாமி, கல்யாணம் படிக்க. சாமி, உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுவேன் சாமி? நான் வந்து உங்களை கூப்பிடுறேம்மா. நானும் கூப்பிடுறேம்மா. நீங்க 2 பேரும் வந்து என்ன கூப்பிடுவீங்க? கூப்பிடுவோம்மா. நான் வரேன் சாமி, நான் வரேன். ஆனா சாமி, நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன் சாமி. நான் கண்ணால வீட்டுக்கு முன்னால குந்திக்கிட்டு சாமி எனக்கு சோறு போடு சாமின்னு கத்துவேன் சாமி. சாமி, இந்த குரத்துக்கு ஒரு உருண்டை கண்ணால சோறு போடுவேன் சாமி. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? உங்களை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் நடு வீட்டுல உட்கார வச்சு வடை பாய்ச்சல நாங்களே உங்களுக்கு பரிமாறுவோம்மா. போது சாமி, நீ சோறே போடாத சாமி. நீங்க 2 பேரும் சொன்னதே என் கும்பி குளிர்ந்து போச்சு சாமி. என் கும்பி குளிர்ந்து போச்சு சாமி. நாங்க நிச்சயமா உங்களுக்கு சோறு போடுவோம். மழை நின்று போச்சு, புறப்படலாமா? புறப்படலாமா? சாமி, நீ கண்ணாரத்துக்கு கூப்பிடாங்காட்டி நான் வருவேன் சாமி. ஆனா குறைச்சி யாரும் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க சாமி. ஏன் சாமி, நீ இந்த லட்டு கழுத்துல தாலி கட்டுறது இந்த குறைச்சி பார்க்க வேணாம் சாமி? பாக்கணும்மா. எப்படி சாமி பார்க்க முடியும்? என்னத்தான் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்களே சாமி. அதனாலதான் சொல்றேன் சாமி, நீ இங்கே மாலையை மாத்திக்க சாமி. இப்ப மாலைக்கு எங்கம்மா போறது? குறைச்சுக்கிட்ட இல்லாத மாலையா? தா சாமி, பிடி சாமி மாலைய போடு சாமி லட்டு கழுத்துல. ஏன் லட்டு போடு என் சாமி கழுத்துல. எங்கய்யா ஓடுற? களை வர்றாங்க. வந்தா என்ன விவசாயம் இருக்கா? அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன பதில் சொல்றது? எல்லாருக்கும் சொல்ற பதில சொல்லி அனுப்பி. எல்லாருக்கும் பதில் சொல்றேன். நீ போய் சொல்லு. என்ன பார்த்தா அங்க அங்க என்னம்மா என்ன? நீ பேரனுக்கு வேலை விஷயமா தானே வந்திருக்க? ஆமாங்க. வேலை என்ன என் பாக்கெட்ல வச்சிருக்கிறேன். முந்தா நாள் பணத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு வேலை வந்து கேட்டா எப்படி? முந்தா நாளா? 15 நாள் ஆச்சுங்களா கொடுத்து? 15 வருஷம் கூட ஆகும். ஐயோ, அவ்வளவு நாள் ஆகும்னா அவன் கடகண்ணி ஏதாச்சும் வச்சு பழச்சுக்குவான். பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. யோ, அறிவு இருக்கா உனக்கு?
நல்லா இல்ல என் வாயில வருது. வாங்கின பணத்தை எப்படியா திருப்பி கொடுக்கறது? ஏன்யா கொடுக்க முடியாது? லஞ்சம் கொடுத்தா உடனே வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க, பணத்தை கொடுத்தேன். எப்போ வேலை இல்லையோ பணத்தை கீழே வச்சிட வேண்டியதானே. இந்தாமா இப்படி வாமா. லஞ்சத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியாம நீ ஏமா லஞ்சம் கொடுக்கற? நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? மரியாதையா பணத்தை கீழே வைக்க சொல்லியா? யோ நகரேட்டு பக்கம் வெளியே போ. ஏன் போறது? நீ வெளியே போறியா இல்லையா? இப்போ ஏன்யா போறது? பணத்தை குடுயா. ஏய், இப்ப நீ மரியாதையா வெளியே போகல, லஞ்சம் கொடுக்க வந்தேன்னு போலீஸ்ல சொல்லி 5 வருஷம் ஜெயில போட்டுடுவேன். இந்த மிரட்டலாம் என்ன மிரட்டாத? மரியாதையா பணத்தை கீழே வை. ஆமா, நீ எப்ப பணம் கொடுத்த? எப்ப கொடுத்தாரா? நீ நாசமா போற பணம் போச்சு. என் பணம் போச்சு. என்னம்மா, என்ன சமாச்சாரம்? ஐயா, இந்த பாவிங்க என்ன மோசம் பண்ணிட்டாங்க ஐயா. என்னம்மா விவரம்? ஐயா, என் பேரனுக்கு ரயில்ல வேலை வாங்கி தர்றேன்னு இந்த படுவாவிங்க 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கினானுங்க. இப்ப பணமும் இல்லைங்கிற, இவன் நாசமா போக வேலை இல்லைங்கிற ஐயா. யோ முண்டம், அறிவு இருக்கா? படிச்சு படிச்சு சொன்னானுங்க பாயாங்க. படிச்சவனா பணக்காரனா பார்த்து லஞ்சம் வாங்கினா அவன் கொடுத்துட்டு ஏமாந்தாலும் வெளியே சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு கம்மன் இருப்பான். இந்த ஏழை கேட்டையெல்லாம் போய் வாங்கி ஒரு மகாநாடே கூட்டி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கான். அழாதம்மா அழாத. அழாம எப்படி ஐயா இருப்பேன்? பாத்திரம் பண்டம் குடிக்கிற டம்ளர் கூட அடகு வச்சு கொடுத்த ஐயா என்ன பிச்சை எடுக்கிற நிலையில தெருவுல விட்டுட்டானுங்க பாவிங்க. ஏயா நீங்க செய்யறது உங்களுக்கே தர்மமா இருக்கா? என்னையா பெரிய தர்ம அதர்மம்? யார் நீ? எங்க வந்த? வந்தையா, என் மகனுக்கு ஒரு மெடிக்கல் சீட்டுக்காக வந்தேன். ஆனா உன் வீட்டு வாசல்லையே உன் வண்டவாளம் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏயா, உங்களை நம்பி வர்ற எத்தனையோ பேர் பணத்தை ஏமாத்தி ஏப்பம் விடுறீங்க. போயும் ஒரு கிழவியா ஏமாத்தணும். வேண்டாயா, தயவு செஞ்சு அவ பணத்தை திருப்பி கொடுத்துரு. நான் அவகிட்ட பணம் வாங்கல. கொடுத்தேன்னு அந்த கிழவி சொல்றாளே. ஏயா, ஒரு கிழவி சொன்னதை நம்பலாம், ஒரு பெரிய எம்எல்ஏ சொன்னதை நம்ப கூடாதா? ஒரு கிழவி என்னையா, உன் யோகியதை பத்தி ஊரே சிரிப்பா சிரிக்குது. ஊர் சிரிக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நீ குடியிருக்கிற 7 அடுக்கு வீடு, நீ ஏறி போற புத்தம் புது காரு, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? டீக்கடையில சம்பாதிச்சதா? இது வரைக்கும் கேட்டதெல்லாம் சரிதான். பழசெல்லாம் கிளறப்படாது. கிளறாம என்னையா செய்ய முடியும்? எனக்கு தெரியும்யா, எத்தனையோ எம்எல்ஏக்கள் தான் சொந்த பணத்தை வாரி இறைச்சு தொகுதி மக்களுக்கு நன்மை செய்யறாங்க. நீங்க ஊரையே சுரண்டி. ஐயா, நான் கேட்கிறேன், ஒரு எம்எல்ஏக்கு மாசம் என்ன சம்பளம்? 250 ரூபாய், அவ்வளவுதானே? சட்டப்படி அவ்வளவுதான். அந்த சட்டப்படி உள்ள பணத்துலதான் இவ்வளவு வசதியும் வந்துச்சா? யோ, இந்த கேள்வி கேட்க நீ யார்? சொல்றேன். ஒரு எம்எல்ஏ மந்திரிமார்களை தானே கேள்வி கேட்கலாம். ஆனா ஒரு எம்எல்ஏக்கு ஓட்டு போட்ட 40,000 மக்களும் அந்த எம்எல்ஏ நினைச்ச இடத்துல நிறுத்தி வச்சு கேள்வி கேட்கலாம். அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். அப்போ நீ எனக்கு ஓட்டு போட்ட. ஓட்டதனால தான் கேள்வி கேட்கிறேன். இனிமே போட வேண்டாம். அவ்வளவுதானையா, விஷயம் முடிஞ்சு போச்சு. கேள்வி கேட்க தெரிஞ்ச யார் ஓட்டு எங்களுக்கு வேணாம் ஐயா. ஏன் நின்னுட்டு இருக்கிற? நீ ஓட்டு போட வேணாம், போகலையே. உனக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற முடிவுக்கு நான் மட்டும் இல்லையா, இந்த ஊரே வந்துருச்சு. வேற ஊர்ல நின்று போறோம். எந்த ஊர்ல நின்னாலும் இந்த ஆள் வந்துட முடியுமா? எத்தனை ஊர் சேர்ந்தாலும் என்ன அசைச்சிட முடியுமா? சும்மாரியா, இந்த மாதிரி கேள்வி கேட்ட எத்தனையோ இமய மலைகள்லாம் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க. நீ எல்லாம் யாரியா? சுயநல பிண்டம். ஜனநாயக புயல் வீசும் போது உன்ன மாதிரி தூசெல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். ஜாக்கிரதை. அந்த மாணவர்களுக்கு தலைவந்திர முறையில தான் பாடா பேசுறேன். இந்த தேர்தல்ல நம்பியப்பன் ஆதரிச்சு மாணவ சமுதாயம் நிச்சயமா வேலை செய்யாது. அப்படின்னா அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாதுப்பா. மாணவர்களுக்கு ஒரு கல்லூரி கட்டி தரேன்னு நம்பியப்பன் போன 2 தேர்தலையும் வாக்குறுதி கொடுக்கலையா? அந்த ஆள் இன்னமும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலையாப்பா? சரி, அப்படியே இருக்கட்டும். இந்த தேர்தல்ல ஜெயிக்கணுமேங்கிற ஆவேசத்துல அவன் ஒரு கல்லூரி கட்ட தொடங்கலாம் இல்லையா? அப்படி கட்ட தொடங்கினா நம்ம ஊருக்கு ஒரு நல்ல கல்லூரி கிடைச்சிடும். அது என்ன கொடுமையோ, இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் தேர்தல் நெருக்கடியில தான்டா நடக்குது. நீ என்ன செய்யற? இந்த செக்ரட்டரி மத்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு முதல்ல நம்பியப்பனை போய் பாரு. அவன் முடிவை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. என்னுடைய முடிவு இதுதான். தேர்தல்ல நான் வெற்றி அடைஞ்ச பிறகுதான் கல்லூரி கட்டணத்தை பத்தி என்னால் யோசிக்க முடியும். எங்களுடைய முடிவு இதுதான். கல்லூரியை பற்றி ஒரு முடிவு தெரிந்த பிறகுதான் யாருக்காக பாடுபடுவது என்ற முடிவை மாணவர் மன்றம் எடுக்கும். உன்னுடைய உதவியை ஒத்துழைப்பு எனக்கு தேவையில்லை. போங்கடா வெளியே. யோ, உமக்கு அறிவு இருக்கா? ஐயா, அவனுக்கு உதவி தேவையில்லைன்னு சொன்னீரு, அது வரைக்கும் சரிதான். அப்புறம் கெட் அவுட் கத்தி அந்த பயலோட ஆத்திரத்தை எல்லாம் ஏன் கிளப்பி அனுப்புறீரு? அட போயா, தேர்தல் ஒண்ணு நடந்தாதானே இந்த பயலுக்கு உதவி ஆத்திரத்தை பத்தி நான் சிந்திக்கணும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேர்தலே நடக்காது. நான் நிச்சயமா ஜெயிப்பேன். எப்படியாது சொல்றேன். வேட்பாளர் மனுவை வாபஸ் வாங்க வேண்டிய கடைசி தேதி எது? 7ஆம் தேதி. இன்னைக்கு என்ன தேதி? 4.
குப்புசாமி, என்னை எதிர்த்து நீ ஜெயிக்க முடியாது. அப்படியே ஜெயிச்சாலும் உனக்கு என்ன கிடைக்கும்? ஜெயிச்சோங்கிற பேர் கிடைக்கும்ல. பேரு சோறு போடுமா? உன் காலம் பூரா கஷ்டம் இல்லாம வாழ்க்கை நடத்த புடி லட்சம். வாபஸ் வாங்க. ஆகட்டுங்க. மாணிக்கம், நீ குடும்பத்தை உழைப்பாளே, உழைச்சு புள்ள குட்டிய காப்பாத்த வைக்கிறேன். உனக்கு ஏப்பா இந்த தேர்தல் எல்லாம்? என்னுடைய வெற்றிக்காக பாடுபடும் வெறி பிடிச்ச கூட்டம்னு கத்தியும் கம்புமா வெளிய உலாவிட்டு இருக்கு. இந்த ரகசியம் தெரிஞ்சு குப்புசாமி ஓடி வந்து என் காலில் விழுந்து நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டான். உன் விஷயத்துல அந்த கூட்டத்தை நான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறேன். மாணிக்கம், நான் தோல்வி அடைஞ்சேன், அத்தனை பேரும் தற்கொலை பண்ணிப்பாங்க. ஆனா என் தோல்விக்கு காரணமா இருக்க போற உன்னை மட்டும் உயிரோட விட்டுட்டு அவங்க மட்டும் தற்கொலை பண்ணிப்பாங்களா? நல்லா யோஜனை பண்ணிப்பாரு. எனக்கு வேண்டாங்க இந்த வம்பெல்லாம். நானும் வாபஸ் வாங்கிக்கிறேன். மணி, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த தொகுதியில தேர்தல் நடக்காது, நான் தான் ஜெயிப்பேன்னு நான் சொன்ன மாதிரி தாயா, இந்த தொகுதியில தேர்தல் நடக்காது, நான் ஜெயிக்கிறேன். எப்படிங்க? எதிர்த்துக்கு நான் 2 பேரையும் வாபஸ் வாங்க வச்சுட்டேன். ஏங்க, இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சு வேட்பாளர் மனுவை தாக்கல் பண்ணிவிட்டா? யோ, அதுக்கு டைம் கொடுக்க கூடாதுன்னு தான் மனு தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி நாளான இன்னைக்கு கடைசி மணி நேரத்தில் அவங்க 2 பேரையும் வாபஸ் வாங்க வச்சுட்டேன். வெற்றி நமக்கு தாயா. விழாவுக்கான ஏற்பாடு செய். போயா ஓ. அப்படியா? ஆமாங்க, இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள யாராவது வேட்பாளர் மனுவை தாக்கல் பண்ணல, எங்க அப்பா அண்ணன் போஸ்டா வந்துருவாரு. ராஜா, அவர் ஏற்கனவே நம்ம பார்த்து கட்டோட சொல்லிக்கார். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் போஸ்டா வந்துட்டா நமக்கு என்னென்ன தொலைக்கிறப்ப அவ்வளவு கொடுத்தே தீருவார். ஆமாங்க, அவர் எதிர்த்து யாராவது நின்னே ஆகணும். அது சரி, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம யார போய் நிறுத்திடுது? ஏண்டா, உனக்கு தான் 21 வயசு ஆயிடுச்சா? நீ ஏன் இல்ல? நானா? எனக்கு வேண்டாம் அரசியல். நம்ம வேற யாரையாவது இருக்கிறது 20 நிமிஷம். அதுல யாரடா போய் தேடிட்டு இருக்கிறது? நீ ஏன் இல்லடா? சரிடா, அப்பா ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கெல்லாம் டைம் ஏதுடா? ராஜா, உனக்காக நாங்க உயிரை கொடுத்தாலும் வேலை செய்யறோம். நீ கண்டிப்பா நின்னுதா தீரணும். வேண்டாண்டா. இல்ல ராஜா, நீ கண்டிப்பா நின்னுதா தீரணும். வேண்டாண்டா. நின்னுதா தீரணும். நில்லுங்க. எம்எல்ஏ நம்பி எம்எல்ஏ அண்ணா போஸ்ட் எம்எல்ஏ மந்திரத்தை சொல்லி மூதிய பூசோ. எம்எல்ஏ பவந்தோ, அண்ணா போஸ்ட் எம்எல்ஏ பவந்தோ பவந்தோ பவந்தோ. கத்திக்கிட்டு வர்ற யாரு? நான் தேர்தல் ஆபீஸ் கிளர்க்குங்க. ஐயா அண்ணா போஸ்டா வந்துட்டதா விழா நடத்துறீங்களே? ஓஹோ, அதையே அதிகாரபூர்வமா சொல்ல வந்திருக்கிறியா? இல்லீங்க, இவரை எதிர்த்து கடைசி நிமிஷத்துல ராஜாங்கிற மாணவர் தலைவன் வேட்பாளர் மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க. என்ன சொன்ன? அண்ணா போஸ்ட் எம்எல்ஏ பவுந்து. எம்எல்ஏ பவுந்து இல்ல, எம்எல்ஏ கவுந்து. அந்த கொடிப்பய மாணவர் தலைவனால என்ன ஆகும்னு கேட்டியே, அவன் பின்னால எத்தனை பயலுங்க வர்றானுங்க பாத்தியா? புத்துல இருந்து ஈசல் வர்ற மாதிரி வந்துட்டு இருக்கானுங்க. பேசிட்டு இருக்கியா? முடியா எது ஊர்வலத்தை? ஆமா ஆமா, குறைச்சல் ஏற்கனவே விட்ட ஊர்வலத்துக்கு பாக்கி ஊர்வலமா ஊர்வலம். ஏயா, தேர்தல் சமயத்துலதான் பொதுமக்களை சந்திக்கிறது நாம வச்சுக்கிட்டு இருந்தா நம்மள எவையா மதிப்பான்? ஊர்வலம் நீங்க நான் தான் ஊர்வலம் போகணும். இந்த லட்சணத்துல மாலை வேற அசிங்கமா இருக்கு. கயட்டாயா என்னடா இதெல்லாம்? இவங்க எல்லாம் என்ன தேர்தல நிக்க வச்சுட்டாங்கப்பா. உனக்கு ஏன்டா இந்த வேலை? ஐயோ, இது எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. இவங்க எல்லாம் தூக்கி கொண்டு போய் என்ன கையெழுத்து போட வச்சுட்டாங்கப்பா. அப்பா, உங்ககிட்ட பர்மிஷன் வாங்க கூட இவங்க டைமே தரலப்பா. கடவுளே கடவுளே, உன்னை பத்தி நான் என்னவெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். டேய், இந்த நாட்டுக்கு அரசியல்வாதியை விட என்ஜினியர் தேவை, டாக்டர் தேவை, விஞ்ஞானிகள் தேவை. அவங்கள வச்சு தாண்டா வெளிநாட்டா நம்ம நாட்டை மதிப்பிடுறான். இந்த அரசியல் இருக்குடா, இது முன்னும் தொல்ல பின்னும் தொல்ல. ட்ரெயின்ல 3வது வகுப்புல பிரயாணம் பண்ற மாதிரி, ஏற வரைக்கும் கஷ்டம், ஏறின பிறகும் இன்னொருத்தனை ஏற விடக்கூடாதுன்னு கஷ்டம். அதே மாதிரி இந்த அரசியல்ல ஒரு பொறுப்புக்கும் பதவிக்கும் வர்றதும் கஷ்டம், வந்த பிறகு இன்னொருத்தனை வர விடக்கூடாதுன்னு கஷ்டம். இப்படி காலமெல்லாம் சொல்லப்படுற வேலை உனக்கு எதுக்குடா? அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. சரி, நின்னது நின்னுட்டேன்.
நீ ஜெயிக்கிற வரைக்கும் நான் இந்த கார்ல ஏறல. கொண்டாங்கப்பா ஒரு தட்டு. ஓட் ஃபார் ப்ளீஸ், ஓட் ஃபார் ஓட் சாமி சாமி என் சாமி கூட்டம். இந்த கூட்டத்துல நீ ஏன் சாமி வர? எங்க ராஜா தேர்தல்ல நிக்கிறாமா. அப்படின்னா தேர்தல் நின்னு ஜெயிச்சு எம்எல்ஏ வந்து மந்திரியா கூட வந்துடலாம். அதனாலதான் நாங்கெல்லாம் ஓட்டு கேட்டுக்கிட்டு ஊர்வலமா போயிட்டு இருக்கோம். சாமி நீ மந்திரியா வந்தா எங்க கூட்டத்துக்கு என்ன சாமி பண்ணுவ? உங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுக்கறோம்மா. வேணாம் சாமி, என் கூட்டத்துக்கு கண்ணு திறந்து விடு சாமி. என் கூட்டத்துக்கு படிப்பு சொல்லி கொடு சாமி. சாமி நீ ஜெயிச்சு வர சாமி. சாமி தட்டி கொடு சாமி. நான் உனக்கா ஓட்டு கேட்க சாமி. தட்டி கொடு சாமி. ராசாவுக்கு ராசாவுக்கு சாமி, ராசாவுக்கு ஓட்டு போடுங்க சாமி. குப்பி 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 ஏன் குப்பி ஏன் குப்பி இப்படி பயந்துட்டு வர்ற? நான் ஆயிலோ குப்பி ஆயிலோ குப்பி. இத்தனை வருஷம் கழிச்சு என்ன பார்த்து போட்டு ஏன் குப்பி இப்படி பயந்துட்டு வர்ற? குப்பி நான் பழைய மலைக்கோட்டையா இல்ல, சத்தியமா சொல்றேன். நான் இப்ப புது மச்சான். ஆமா, இந்த பட்டணத்துக்கு வந்து இந்த மனுஷால பார்த்த பிறகுதான் எனக்கு புரியுது. நீ சொன்ன மாதிரி படிச்சாதான் மனுஷன் உருப்பிட முடியும்னு சொல்லி சத்தியமா உன்ன நம்புறேன் குப்பி. என்ன நீ நம்பு குப்பி குப்பி. சத்தியமா நீ மனசு மாறிட்ட? ஐயோ சத்தியமா நம்ம புள்ள மேல ஆணையா சொல்றேன் குப்பி, என்ன நம்பு. நான் மாறிட்டேன். நம்ம பிள்ளைங்க குப்பி, பிள்ளைங்க புள்ள, நம்ம பிள்ளைங்க குப்பி. சொல்லு குப்பி, சொல்லு குப்பி. நான் ஒண்ணு செய்ய மாட்டேன் குப்பி. சத்தியமா அவனை அடிக்க மாட்டேன் குப்பி. சத்தியமா அவனை தூக்கிட்டு போக மாட்டேன் குப்பி. சொல்லு குப்பி, எங்க குப்பி எங்க எங்க? குப்பியா ஏன் குப்பியா எவனா நம்ம புள்ள? ஆமா. என்ன குப்பி பாடம் போட்டிருக்காங்க, சினிமால சேர்ந்து ஆக்ட் கொடுக்கானா? அவன் நல்லா படிச்சு போட்டு தேர்தல நிக்கிற. தேர்தல சைட்டா மந்திரியா வருவான். மந்திரியா குப்பியா ஜாம் புள்ள மந்திரி ஆகட்டும். ஒரே ஒரு தடவை நான் அவனை பாக்கணும் குப்பி. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பாக்கணும். ஜெயிச்ச வச்சு போடுவோம். அப்ப சொல்லு. என்ன? ராசாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லு. ஓட்டு பாருங்க. ராசாவுக்கு ஓட்டு பாருங்க. ராசாவுக்கு ஓட்டு பாருங்க. ராசாவுக்கு ஓட்டு பாருங்க. உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு தங்கச்சி ஏன் இங்க எல்லாம் வந்து நீ அவஸ்தைப்படுற? குடி தண்ணீர் கொடுத்த இந்த மகாராஜனுக்கு ஓட்டு போடாம மத்த வயல்களுக்கா ஓட்டு போடுவோம்? மத்த இடத்துல போய் பாரு தங்கச்சி, இந்த இடத்துல நாங்க பாத்துக்கிறோம். நன்றி. உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு யோ ஓட்டு